இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான ஒரு அல்டிமேட் சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். நார்த்தங்காய் ஜூஸ். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சிஸ்டர் அவங்க தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் நார்த்தங்காயெல்லாம் பறித்து கொண்டு வந்து கொடுத்தா, அதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாதாம் பிசினும் சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சுக்கலாம். சப்ஜா சீட்ஸ்லாம் ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். பாதாம் பிசின் ஒரு 1 ஹவர்லேயே ஊறி வந்துடும். ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். 3 நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிக்கோங்க. இது போல் ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் பண்ண நார்த்தங்காயை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. 3 நார்த்தங்காயும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் உள்ள விதையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. விதையெல்லாம் எடுத்த பிறகு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஜூஸோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்து பண்ணலாம். 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஐஸ் வாட்டராக சேர்த்துக்கோங்க. குடிக்கிறதுக்கு நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம ஊற வச்ச சப்ஜா விதையும் பாதாம் பிசினையும் சேர்த்து கலந்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எத்தனை ஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரது தான் நல்லதுங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ அதிகமாக சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும். அது கூட சப்ஜா விதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய சம்மர் ட்ரிங்க் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணுற கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அது கூட உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு சப்ஜா விதையும் பாதாம் பிசினையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ண ஜூஸையும் அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான இந்த ஹெல்த்தி சம்மர் ட்ரிங்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.